வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் அண்ணன் அழகிரி அவர்கள் திமுகவில் மீண்டும் அவருடைய பிரவேசம் நடந்திருக்கிறது. நேற்று ஸ்டாலினுக்கும் ஐயா அண்ணன் அழகிரி அவர்களுக்கும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்காக சென்ற இடத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இதை கண்டு யார் பயத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். ஏன் பயப்படணும்? அழகிரி என்ன உள்ளே வந்த உடனே ஏன் நீங்கள் தேவையில்லாமல் இந்த இதை பரபரப்புக்காக பேசுகிறீங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அவர் வந்தால் யாருடைய அதிகாரம் குறையும், யாருடைய ஆதிக்கம் குறையும், யாரெல்லாம் இன்று அதிகாரமாகவும் ஆதிக்கமாகவும் ஸ்டாலினை கூட கட்சியில் ஒரு தலைவராக இருந்தால் கூட சீனியர்கள் அந்த துரைமுருகன் வெளிப்படையாக சொல்லலாம். துரைமுருகன், டிஆர் பாலு போன்றவர்களெல்லாம் அவர்கள் இஷ்டத்துக்கு தான் நடப்பார்கள். இவரால் ஒன்றும் கட்டுப்படுத்த இயலாது. இதை வெளிப்படையாகவே ஒரு மேடையில் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு மேடையில் சொன்னார். மத்தளத்திற்கு இருபக்கமும் இடி என்பது போல எனக்கு தினமும் காலையில் எழுந்தால் என்ன பிரச்சனை இந்த அமைச்சர்களால் இருக்கிறதோ என்ற பயம் இருக்கிறது என்று சொன்னார். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்று வேண்டுமானால் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் குறையாக இருக்கலாம் டிஆர் பாலு, ஆனால் நிச்சயமாக தலைவலி தான். துரைமுருகன், டிஆர் பாலு, இங்கே இருக்கிற ஒரு பேரட்ட திருச்சி நேரு, இவர்களெல்லாம் இவருக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அண்ணன் அழகிரி கட்டுப்பட்டவர்கள். ஒருவேளை அண்ணன் அழகிரியை விட மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள். அதனால்தான் இவர் வருகை பயமளிக்கிறது. இன்னொரு விஷயத்தில் கனிமொழியினுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே கூடும்னு ஒரு பக்கம் எதிர்பார்க்குறாங்க. அதனால் கூட சிலவங்க இதை தடுக்க நினைப்பாங்க. கனிமொழி இம்பார்ட்டன்ஸ் இப்போ என்ன குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு எம்பி ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டு எம்பியாகும் வாய்ப்பை கொடுத்து அவரை டெல்லிக்கு அனுப்பி விட்டார்கள். அவர் ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் அவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியாது, ஏன்னா எம்பி ஆகிட்டார். அப்படின்னாலும் அவர் மத்தியில் அங்கே அவரை ஒரு தலைவராகவோ எதிர்கட்சி தலைவராகவோ பண்ணிக்கணும். கட்சியினுடைய தலைமை குரலாக அந்த மாதிரி ஏதாவது போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை. டெல்லி அரசு பார்க்குறதும் இவர் தான். யார்? அண்ணன் டிஆர் பாலு தான். இப்படி இருக்கும்பொழுது கனிமொழி அவர்களுக்கு கூட அவருடைய பலம் கூட கூடும். இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பயம் வரும். இதெல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்புகள். தொடர்ந்து நம்ம பதிவு பாருங்கள். உண்மை நீங்கள் உங்களால் உணர முடியும். தொடர்ந்த பதிவுகளை பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளையும் பாருங்கள். அப்போதான் இது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நன்றி.